வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் WCC 3ல் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் ஆல்ரெடி 1 வீக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான லீக் மேட்சஸ் தான் அப்புறம் ராஜஸ்தான் வெர்சஸ் சிஎஸ்கேக்குள்ளே ஒரு நடக்க போகிற ஒரு பேட்டில் தான். ஸோ நம்மளோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி, நம்மளோட வைஸ் கேப்டன் விராட் கோலி, GK ரஹானே, முரளி விஜய். ஸோ இதை பார்த்திங்கன்னா டீம் மட்டும் நம்ம heads or tails கேட்க போகிறாரு. ராஜஸ்தான் vs CSK starts now. MS Dhoni calls heads and tails it is. ஸோ ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. choose to bat and the winners of the toss know it. ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனிங் விராட் கோலி அண்ட் முரளி விஜய் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆஃப் இன்னிங்ஸ் தூக்கி அடிச்சிருக்கோம். விராட் கோலி பேட்டில் இருந்து அது பவுண்ட்ரி நோக்கி சென்றிருக்கு. செம்மையாக ஒரு 2 லேட் ஷாட்னாலும் 4க்கு போயிருக்கும். பந்தே நேராக போயிருக்குங்க. கையில் நினைக்கிறேன் அந்த கேட்சை விட்டுருக்காங்க. பவுண்ட்ரி போகுமா நிற்குமா? பவுண்ட்ரி போயிருக்கு. பர்ஃபெக்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்டேட்டில் 6 போயிருக்குங்க. ஸ்டேட்டாக அந்த பேட்டில் 6 பறந்துருக்கு விராட் கோலி பேட்டில் இருந்து. திருப்பி ஒரு நல்ல கனெக்ஷன், திருப்பியும் அதே ரிசல்ட், திருப்பியும் 6. டூ லேட். மேலே போயிருக்கு, கையில் போயிருக்குங்க. விராட் கோலி ஓவர் பிடித்து எடுத்துகிட்டு உள்ளே போயிட்ட சுச்சுவேஷன். விராட் கோலி வேகமான ஒரு ஆட்டம், 20 ரன்னுக்கு போயிருக்காரு. 2 6 2 4. தலை சுரைனா உள்ளே வராரு. குட்டில் பட்டிருக்கு. பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி. டூ லேட். பட் ஃபீல்டர் எல்லா தலைக்கும் மேலே. முரளி விஜய் அவரோட முதல் பவுண்ட்ரி பந்திலேயே பவுண்ட்ரியை நோக்கி அடிச்சிருக்காரு. டூ லேட் பட் பவுண்ட்ரி. 1 bounce ஓவர் த ரோப். குட் கனெக்ஷன். யார் இல்லை, பவுண்ட்ரி. பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். லேட்டாக பட்டிருக்கு. பட் ஃபீல்டர்ஸ் எல்லாத்துக்கும் தலைக்கு மேலே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஏர்லி கையில் போய் உட்காந்துருக்குங்க. முரளி விஜய் ஆட்டம் முடிவடைகிறது அவரோட 16வது ரனில். முரளி விஜய் கவுன் ஃபார் 16. நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான். சாம் கரன் சுட்டி குழந்தை உள்ள என்ட்ரி ஆகிறாரு. அப்பா நல்ல ஷாட்டுங்க. 1 bounce ஓவர் த ரோப். சுரேஷ் ரெய்னா அவரோட பேக் புட் ஷாட்ஸ் ஆரம்பிக்கிறாரு. லேட்டு மேலே போயிருக்கு, ஆனாலும் பவுண்ட்ரி போயிருக்குங்க. பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டில் பட்டிருக்கு, ஆனால் கையில் போய் உட்காந்துருக்குங்க. என்ன நடக்குதுங்க? சுரேஷ் ரெய்னா வேகமாக வென்றார். 4-4 அடித்தார். சென்ட்ரலாக இருக்கிறார். மாமா உள்ள வராரு. குட்டில் பட்டிருக்கு, கேப்லையும் போயிருக்குங்க. பவுண்ட்ரிங்க. சாம் கரன் அவரோட முதல் பந்திலே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. உன்னை யார் இறங்கி வர சொன்னா? இருக்கியா இறங்கி வந்த? நான் அடிக்கணும்னு நினச்ச இடம் வேறு, நீ இறங்கின இடம் வேறு. அட்வான்ஸ் இறங்கி வந்து தன் விக்கெட்டை பறி கொடுத்து விட்டார் சாம் கரன். டிசிஷன் பெண்டிங். அது அவுட்டு தான் தெரியும். தேர்ட் அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காரு. தெரிக்க விடுறாங்களா? விக்கெட்ஸாக போகுது கைஸ். சாம் கரன் கவுன் ஃபார் 4 விக்கெட்ஸ். மழை போய்கொண்டே இருக்கிறது. தலை MS டோனி இவ்வளோ என்ட்ரி ஆகிறாரு. இவர் கையில் தான் இன்னைய மேட்ச் இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்முங்க. ஸோ ஃபோர்மையாகவே இன்னிங்ஸை பில்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ சிங்கிளாக அடிச்சுட்டு தேவையானப்போ பவுண்ட்ரிஸ் போய்க்கலாம். ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்குது. இப்போ போடு, ஓரளவு தாங்க பொறுமை. அதுக்கு அடுத்துலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஷாட்டுக்கு. ஒரு ஓவர் சைலண்ட்டாக இருந்தாங்க, அதுக்கடுத்து ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. வேண்டியதான். லேட்டு ஆனால் ஆள் இல்லை. பவுண்ட்ரிங்க. ஒரு வழியாக ஒரு பவுண்ட்ரிங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி. 2 ஓவருக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் கனெக்ஷனோட MS டோனி பேட்டில் இருந்துங்க. 6 பறந்துருக்கு. செம்மையான ஒரு கனெக்ட் பண்ணி செம்மையான ஒரு 6ங்க. தலை நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. டூ லேட் பட் ஆள் இல்லை. பவுண்ட்ரி. 1 bounce ஓவர் த ரோப். ஒரு அளவுக்கு மேலே வீச்சு தாங்க. வீச் பரோட்டா போட்ட வேண்டியதான் எல்லாரையும். தலை MS டோனிக்கிட்ட
போயிருக்க அந்த ஃப்ரீ ஹிட் நெடுவே கிரவுண்டை விட்டு வெளியே போ நண்பரே அப்படிங்கிற மாதிரி அடித்த ஷாட் மாதிரி இருக்குது. போயிருக்கு கிரவுண்டை விட்டு வெளியே போடு. ஏர்லி நைஸ் ட்ரை பட் ஒன்ஸ் பவுண்ட்ரிங்க. கையிலையா இல்லைங்க பவுண்ட்ரிங்க. ஸோ பேக் டு பேக் கேதார் ஜாதவ் மாமா பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஏர்லி நைஸ் ட்ரை பட் பவுண்ட்ரிங்க. பென் ஸ்டோக்ஸை நம்ம ஆள் பிரித்து பேன் பார்த்துட்ருக்காரு. லேட்டு பட் ஆள் இல்லை பவுண்ட்ரி வேறு மாதிரி. பேக் டு பவுண்ட்ரிஸ் ஃபார் கேதார் மாமா. லேட்டு ஆள் இல்லை ஆனாலும் பவுண்ட்ரிங்க. 1 bounce 2 bounce 3 bounce ஓவர் த ரோப். ஷாட்டு ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்குது பவுண்ட்ரிங்க. திருப்பி லேட்டு கேட்சின்னு ஒரு கால் பாஞ்சு பிடிச்சிட்டாங்க எம்எஸ் தோனி. வழக்கம் போல் ஸ்பின்னருக்கு எதிரான நம்மளால் வீக்கு அதே மாதிரி போயிடுச்சு விக்கெட்டு. என்ன பண்ணன்னு தெரியலையே. இந்த பார்ட்னர்ஷிப்பும் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. எம்எஸ் தோனி கான் ஃபார் த 22. நல்ல இன்னிங்ஸ் தான் பட் தேவையில்லாத நேரத்தில் விக்கெட் போயிருக்கு. ஸோ மிச்சல் சாப்னர் உள்ளே வந்திருக்காரு. இது ஆல் ரவுண்டர். அந்தா அட பொங்கையா கடுப்பாகுதே. விக்கெட்டாக போகுதே. திருப்பி ஒரு விக்கெட். மிச்சல் சாப்னர் வந்த உடனே கிளம்பிக்கிறார். ஒரு 4 அடிச்சுட்டு அப்படியே போயிட்ட விக்கெட்டு. கேட்சை விட்டனால ஒரு லைஃப் கிடச்சிது பட் அந்த லைஃப்பை யூஸ் பண்ண தெரில நம்ம ஆளுக்கு. ஸோ ஸ்டம்பிட் ஆகிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இஸ் கவுன் ஃபார் அ 4. ரவீந்திர ஜடேஜா த லாஸ்ட் பேட்ஸ்மேன் ஆன் ஹியர். திருப்பி கேட்சா அடங்கொய்யால கையை வச்சுட்டு சும்மாவே இருந்திருக்கலாமோ. விக்கெட் போயிட்டு ரவீந்திர ஜடேஜா இஸ் கவுன் ஃபார் அ டக். ஃபுல் விக்கெட்டும் போயிட்டு. பேட் கமெண்ட்ஸ். பேட் கமெண்ட்ஸ். தேவையில்லாத ஒரு ஷாட் போய் அவுட் ஆகிருக்காருங்க. ஜஸ்பீத் பும்ரா உள்ள வராரு. போடு பவுண்ட்ரி நண்பர்களே. ரொம்ப நேரம் கழித்து ஒரு பவுண்ட்ரி. சோல் சர்வராக இருக்கார் நம்மளோட கேதார் மாமா. ஐயோ டூ லேட்டு. வானத்துக்கு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிட்டாங்கங்க. 50 போட முடியாமல் போயிடுச்சு கேதார் ஜாதவோட. பட் நல்ல ஒரு இன்னிங்ஸ். கேதார் மாமா ஒரு நல்ல இன்னிங்ஸ் நின்று ஆடினார் டீமுக்காண்டி. பட் அவரோட விக்கெட்டும் இப்போ போயிடுச்சு. சர்துல் தாக்கூர் உள்ள வராரு. ஸோ இதுக்கடுத்த கண்ணை மூடி சுற்று தான். பொறுமைக்கு எல்லை கிடையாது. இதுக்கடுத்து வர்றதை எடுத்துக்கலாம், கிடைக்காததை விட்டுக்கலாம். இதுதான் இப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஆட போகிறேன். பந்து தாவி இருக்காரு ஆனாலும் 6 போயிருக்குங்க. என்ன வித்தியாசமாக ஃபீல்டர் விழுந்து பிடிக்காருங்க. அம்பையர் 6 கொடுங்க. அம்பையர் பக்காயிருச்சா அடி. ஏர்லி ஆள் இருக்காங்க. கையிலே போய் உட்காந்துருக்கு. அருமாடா முடிச்சுட்டாங்க. அருமாடா அடங்கொய்யால 6 ஏமாற்றிட்டாங்க நண்பர்களே. 6 ஏமாற்றி இப்போ ஆல் அவுட்டும் ஆகியிருக்கோம். நம்ம இங்கே கடுப்பு பக்கு. உங்கள் வீட்டு பக்கு இல்லை, எங்கள் வீட்டு பக்கு இல்லை. ஒரு டோர்னமெண்ட்டை ஃப்ரீயாக தந்தாங்கன்னா அதில் 1000 பக்கு இருக்கத்தான் செய்யும் போல். ஷர்துல் தாக்கூர் லாஸ்ட் டிக்கெட்டாக போயிருக்காரு. ஸோ அவ்வளோதான். இங்கே ராஜஸ்தான் இன்னிங்ஸ் முடிய வருது. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பேட் கமெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோ கேம் கொடுத்ததில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ். நம்ம வந்து 92 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம். ஸோ மீடியோட பை ஃப்ரெண்ட்ஸ்.